வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னைக்கு திவ்ய தேசம் 15 திருக்கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாள் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் திருவையாறு அருகே அமைந்துள்ளது. சிவபெருமானின் நினைவாக கண்டியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவனின் 5வது தலையை பறித்ததால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதால் சாப விமோசனம் பெற்ற கந்தீஸ்வரர் என்று போற்றப்படுகிறது. இது பூர்வ ஜென்ம புண்ணிய கஷேத்திரம். சிவபெருமானின் தோஷம் நீங்கிய புனித தலமாகும். மூலவர் ஹரசாப விமோசன பெருமாள், உற்சவர் கமலநாதன், தாயார் கமலவள்ளி நாச்சியார். தீர்த்தம் கமல புஷ்கரணி. கோலம் நின்ற திருக்கோலம் ஆகும். தல வரலாறு பார்க்கலாமா? சிவபெருமானுக்கு ஈசன், தத்புருஷ், அகோரன், வாமதேவன், சத்யோஜாதன் என 5 முகங்கள் உள்ளன. பிரம்மாவுக்கும் முன்பு 5 முகங்கள் இருந்தன. அதனால்தான் சிவபெருமானுக்கு நிகரானவன் என்ற பெருமையும் அவருக்கு இருந்தது. ஒரு முறை சிவபெருமானை தரிசிக்க கைலாயத்திற்கு சென்றபோது பார்வதி தேவி முகத்தை கூட பார்க்காம 5 முகங்களுடன் பிரம்மா இருந்ததால் இவரையே சிவன் என்று நினைத்து பிரம்மாவுக்கு பாத பூஜை செய்ய ஆரம்பித்தார். பெருமிதம் கொண்ட பிரம்மா அமைதியாகவே இருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்து கோபம் அடைந்தார். பிரம்மாவின் மைய தலையை வெறுமனே பறித்தார். இதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அவர் பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளிய போது அந்த தலை சிவனின் கையில் சிக்கியது. மேலும் அவர் தனது செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டார். தலை கையில் ஓட்டிக்கொண்டு கீழே விழவே இல்லை. சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷத்தை கழுவ பிரம்மாவின் தலையுடன் பல கோவில்களை சுற்றி வந்தார். கடைசியாக சிவபெருமான் தனது யாத்திரை பயணத்தில் சாபத்திலிருந்து விமோசனம் பெற உணவுக்காக பிச்சை எடுத்து பிரம்மாவின் கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு சென்றார். ஒவ்வொரு முறையும் யாராவது பாத்திரத்தில் உணவு நிரப்பும்போது அது சிவனின் பயங்கரத்திற்கு உடனடியாக மறைந்துவிட்டது. இறுதியாக என்ன பண்ணார்? திருக்கரம்பனூர் திவ்ய தேசம் என்று வணங்கப்படும் உத்தமர் கோயிலை அடைந்ததும் லக்ஷ்மி தேவி சிவனின் பசியை போக்க பாத்திரத்தில் உணவை நிரப்பினாள். இருப்பினும் சிவனின் திகைப்புக்கு பிரம்மாவின் மண்டையோடு இன்னும் அவரது கையிலேயே இருந்தது. பின்னர் அவர் திருக்கண்டியூருக்கு சென்றார். சிவபெருமான் திருக்கண்டியூரில் கமலவள்ளி தேவியும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொண்டு இங்குள்ள கமலநாதனிடம் முக்தி பெற்றதாக நம்பப்படுகிறது. இறுதியாக எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு இங்கு பிரத்யாசம் கொடுத்தபோது தலை இந்த இடத்தில் விழுந்து மறைந்தது. அவர் உணவுக்காக பிச்சை எடுத்ததால் பிச்சாண்டவர் என்று வணங்கப்படுவதால் தமிழில் பிச்சா என்றால் பிச்சை என்று பொருள். கடைசியாக மகாவிஷ்ணுவின் உதவியால் சாப விமோசனம் பெற்றார். இங்கு பிரம்மாவின் சம்பத்தை எச்சரித்ததால் எச்சரிக்கையான கண்டனம். இத்தலம் கண்டியூர் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் சிவன் ஹரனுக்கு சாப விமோசனம் அளித்ததால் ஹர சாப விமோசனர் வழிபடப்படுகிறார். ஹர என்றால் சிவன், சபம் என்றால் சாபம், விமோசனம் சாப விமோசனம். இந்த கோவிலில் 48 நாட்கள் தவம் செய்து 48 நாட்கள் அகல் விளக்கு ஏற்றினால் பக்தர்களின் சகல சாபங்களும் பூர்வ ஜென்ம கர்மங்களும் நீங்கும். நாமும் திருக்கண்டியூர் போய் கரசாப விமோசன பெருமாளை தரிசிக்கலாம். அடுத்த திவ்ய தேசம் 16 திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோவில் பற்றி பார்க்கலாம். இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் பயன்பெறுவாங்க. தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.